ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க சூப்பரான சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் கறி தாங்க. கறி பார்த்திங்கன்னா காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன கறின்னு பார்த்திங்கன்னா மட்டன் தாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா 4 கிலோ அளவுக்கு தொடக்கரையே நல்லா வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இருக்கிறாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ சிக்கன் மட்டனுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நான் ரெடி பண்ணினே இருக்கிறேங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் மட்டனும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெட்டியாச்சு. இப்போ வாங்க என்னென்ன மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்றத பார்த்துடலாங்க. எப்பயும் போல் சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம், கருவேப்பிலை உருவி வச்சுக்கிறேங்க, இஞ்சி பூண்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா கொத்தமல்லியும் புதினாவும் ரெடி பண்ணணுங்க. அரைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா தக்காளியும் ஒரு தேங்காய் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி சமைக்கலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் கொத்தமல்லி போட போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாங்க நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். குழம்பு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அம்மா வந்து அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு 4லேருந்து 5 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் திருவி வச்சுக்கிட்டேன். தேங்காய் ஒரு தேங்காய்ங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போகிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. டைம் ஆகிட்டதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு செஞ்சுக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கறி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் உள்ளே வச்சுட்டேங்க, ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாதமும் ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாதத்தோடு சிக்கன் மட்டன்லாம் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கியாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டை பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இடித்து சேர்த்துக்கோங்க. டைம் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அரைச்சி தாங்க சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற 3 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தாங்க செஞ்சு பழக்கம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 3 கிலோ சிக்கன், 2 கிலோ மட்டன் வச்சு சூப்பராக நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறோம். கறியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட காலும் இருக்குதுங்க. இந்த காலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் பார்த்திங்கன்னா காலும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கோழியோட காலெல்லாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா அம்மா வந்து சிக்கன் வாங்கும்போதே காலும் சேர்த்து வாங்குவாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொழுப்போட கறி இருக்கிறதுனால எண்ணெய் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறாங்க. கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குறாங்க. நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம போட்டிருந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வதங்க ஆரம்பித்தாச்சு. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டாக தாங்க சமைக்கிறோம். குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சித்தி வந்து லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டு ஜாலியாக விளையாடினே இருக்கிறாங்க. சிக்கன் மட்டன்லாம் சமைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால காலையிலே சமைச்சு கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்து வதங்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2.5 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறாங்க. கறியில் பார்த்திங்கன்னா நல்லியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கறி பார்த்திங்கன்னா கொழுப்போடு தாங்க நல்லா கறியை வாங்கிக்கிறாங்க. இது எல்லாட்டு கறின்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம கடாயிலே வச்சு செஞ்சுக்கலாங்க. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இது போல் செஞ்சுட்டு குக்கரில் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கனாலே போதும்.
நம்ம எப்பயுமே குக்கரில் செய்ய போகிறதில்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனும் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. மட்டன் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா வதங்கட்டும். சிக்கன்லும் தண்ணியை சேர்த்துக்கல, எந்தளவுக்கு தண்ணி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குட்டி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தாங்க சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கும் போது தான் பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளெல்லாம் இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், தக்காளி, இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து புதினாலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல, அதிலேருந்து ஒரு கரண்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுருந்தாங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ வாங்க, மட்டன் வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. மட்டனை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாங்க. மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அதனால பார்த்திங்கன்னா கறி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. சிக்கன் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடும். இந்த தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணாலே சூப்பராக வந்து குக் ஆகிடும். தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்தாச்சா, இப்போ மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டனில் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கல, எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெந்துடுங்க. ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோங்க. இந்த அளவுக்கு வந்து சேர்த்தா வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மிளகாய் தூள்லேயே மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தோசைக்கு மாவு கலந்து வச்சுட்டு அடுத்ததாக தோசை சுட வேண்டியது தான். இப்போது மூடி வச்சு குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. சிக்கன் குழம்பு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக கம கம்முன்னு சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா வந்து சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த பக்கம் மட்டனும் வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. கறி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ வாங்க அரைச்சி வச்சுக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சிக்கன் குழம்பு வந்து சூப்பராக வந்து சிக்கன்லாம் வந்துட்டு குழம்போட பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக வந்து வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தூவி இறக்குனா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடிங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு களி கூடலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, இதை இறக்கிட வேண்டியது தான். மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ சிக்கன் குழம்பு வந்து ரெடிங்க. அதை இறக்கி வச்சுட்டு அடுத்ததாக என்ன தோசை சுட வேண்டியது தான். சுட சுட தோசை சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுட சுட தோசை சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான். தோசை பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்குங்க. சுட்டு சுட்டு குட்டிஸ்க்கு போட வேண்டியது தான். மாவும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கலக்கி எடுத்துட்டாங்க. குழம்பு வந்து மட்டன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா வடிச்சிட்டாங்க. சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ வாங்க சாப்பிடலாம். குட்டீஸ்க்கும் போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட வேண்டியது தாங்க. சூப்பரான இந்த சிக்கன் குழம்பு சாதத்தோடு சாப்பிட்லாம். மட்டன் குழம்பும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடிங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கினா சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு வந்து ரெடிங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.